இன்னைக்கு ஞானசாய் பாபாவோட உத்தரவு எப்படி என்னன்னு கேட்டா, கூட்டு பிரார்த்தனைக்கு சர்க்கரை வியாதிகள் விலக வேண்டும், சர்க்கரை வியாதிகள் குறைய வேண்டும். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு சுகர் அப்படிம்பாங்க. இப்ப சுகர் இல்லைன்னா சுகர் இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு எல்லாருக்குமே சுகர் வந்துருது. கோயில வந்துட்டு ஒரு பிரசாதம் கொடுத்தா கூட எனக்கு சுகர் இருக்கு அப்படிங்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து நடக்க முடியல, செப்டிக் ஆயிடுது. செப்டிக்கான கால் விரல கட் பண்றாங்க. நிறைய பேர் பாக்குறேன் கட்ட விரல் எடுக்கணுங்கிறாங்க, பாதி காலை எடுக்கணுங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதனால இன்னைக்கு வந்து சர்க்கரை வியாதி வந்து பரிபூரணமாக குணமாகணும். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்றோம், சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு இன்னைக்கு கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். சீரடி புரவாசினம் கருணாமூர்த்தி சுரபம் சர்வரோக தோஷ நிவாரணம் வியாதி நிவாரணம் சீரடி சாயிநாதன் தரிசனம். சீரடி புரவாசினம் கருணாமூர்த்தி சுரபம் சர்வரோக தோஷ நிவாரணம் வியாதி நிவாரணம் ஞான சாயிநாத பரிபூரண அனுகிரகம். இந்த கூட்டு பிரார்த்தனை சர்க்கரை வியாதிக்காக பண்ணியிருக்கோம். யார் யாரெல்லாம் சர்க்கரை வியாதி இருக்கோ அவங்க சீக்கிரம் அதுல இருந்து குணமாயி நல்லபடியா இருக்கணும்னு பாபாவோட பரிபூர்ண ஆசீர்வாதம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்.